ஜனங்க கேட்கறது இல்ல. ஆனாலும் என்னால சும்மா இருக்க முடியல. எனக்குள்ள இருக்கிற வசனம் என்னை அக்கினியாய் தூண்டி எழுப்பி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க போய் சிறைச்சாலையிலே போட்டாலும், எரேமியாவை சிறைச்சாலையில போட்டாங்க, எரேமியாவை நுகத்தடி கூட்டி அவனை அடக்கி வச்சுட்டாங்க. ஆனாலும் உள்ள இருக்கிற வசனம் என்ன செய்யலன்னா, அது சும்மா இருக்க விடல, அனல் மூட்டி அவனை எழுப்பி விடுது. அதே போலதான் நீங்களும் நானும் நம்ம வசனத்தை தியானிக்கையில நமக்குள்ள அனல் மூட்டி எழுப்பணும். உனக்குள்ள ஏற்கனவே அது இருக்கு. தீமோத்தேயுவே, நான் உன் மேல கைகளை வச்சு ஜெபிக்கும் போது நீ பெற்றுக்கொண்ட இந்த வரத்தை நீ ஆற போடுறாதப்பா. நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு உனக்கு நினைப்பூட்டுறேன், எழுப்பிட்டு. அதே போல இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நினைப்பூட்டட்டும். நீங்க மறைச்சு வச்சிருக்கிற உங்களுக்குள்ள இருக்க வரத்தை அப்படியே ஆத்தி போடுறாதீங்க. கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பிடுங்க. கொஞ்சம் துதிக்கிறீங்களா? கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? தீமோத்தேயை போல நீங்க எழுப்பி பாருங்க. கர்த்தர் உங்க நிமித்தமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி மாத்திரம் இல்லைங்க, வேதம் மாத்திரம் இல்ல. நீங்க எபேசியர் 6:18 சொல்லுது பாருங்க, நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எப்ப ஜெபம் பண்ணோம்? யாருக்காவது வியாதியா இருந்தா மாத்திரம் பரிசுத்த ஆவி இல்ல. இல்ல பாஸ்டர் திடீர்னு ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு, அப்ப மாத்திரம் பரிசுத்த ஆவியில இல்ல. எப்ப ஜெபம் பண்ணாலும், எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவளா நாம இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆவியில அனல் பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சொல்லணும், இந்த பிரதர் ரொம்ப ஆவியில ஜெபம் பண்றாரு, இந்த சிஸ்டர் ரொம்ப ஆனலா ஜெபம் பண்றாங்க, இப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 14:15 பாருங்க. 1 கொரிந்தியர் 14:15 ஒரு பாடலை பாடும்போது கூட பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. பாத்தீங்களா? வேதவாஸ் துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் ஆவில தான் ஜெபிக்கணும், துதிக்கும் போதும் ஆவில தான் துதிக்கணும். வேதம் சொல்லுது, நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். பாத்தீங்களா? நம்ம வெறும் கருத்து ஒரு பாட்டை அப்படி பாட்டா பாடுறோம். பரிசுத்தவான்கள் அப்படி செய்யறது இல்லை. அவங்க எப்படி ஆராதிப்பாங்கன்னா, பாடுறதுல ஒரு கருத்து இருக்கணும். எதுக்காக பாடுறோம்? இப்போ ஒரு பாட்டு பாடணும், சிங்காசனத்துல விட்டிருக்கிற தேவன் பாடணும். அதை ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நம்ம சிந்தை எங்க போச்சு? அந்த சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. இதுதான் கருத்தோட பாடுது. இந்த கருத்து மாத்திரம் இல்ல, கருத்துன்னு சொன்னா யாரை நான் ஆராதிக்கிறேன்? ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காக நான் ஆராதிக்கிறேன். இந்த பூமியில தேவன் மனிதர்களை உண்டாக்கின நோக்கமே அவரை துதிக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கருத்தோடு கூட ஆவியில நிறைஞ்சி பாடும், ஆத்ம சந்தோஷத்துல நாம் பாடணும். இதுதான் துதி. அல்லேலூயா. அப்ப பண்ணும்போதும் ஆவியில தான் பண்ணணும். இந்த பாடலை பாடும்போதும் அப்படிதான் செய்யணும், ஜெபிக்கும் போதும் அப்படிதான் செய்யணும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 34:16 நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா 34:16 வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எப்படி வேதம் வாசிக்கணும் பாருங்க. ஏசாயா 34:16. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? வேதம் வாசிக்கும் போது கூட எப்படிதான் வாசிக்கணும்னா, ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறது கூட வாசிக்க கூடாது. ஒரு ஏதோ ஒரு கதை புஸ்தகத்தை போல நீங்க வாசிக்க கூடாது. வேதம் சொல்லுது, அவைகள் ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாமல் இராது. ஒரு வசனம் இருக்குமானால், இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொன்னேன், என் நோட்ஸ்ல இந்த வசனம் இல்லை, வேணா செக் பண்ணிங்க. என் நோட்ஸ்ல இந்த வசனம் இல்லை, இப்ப நான் சொல்ற வசனங்கள்லாம் எப்படி சேர்க்கிறதுனா, வேதம் சொல்லுது, சேர்க்கிறவர் ஆவியானவர். அந்த ஆவி இருந்தாதான் இந்த ஒரு வசனத்தோட இன்னொரு வசனத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சேர்க்கிறார். நீங்க வாசிச்சு பாருங்க.
நீங்க தேடி பாருங்களேன். இன்னைக்கு எப்படி தேடுறோம்? எடுத்தோன்னு செல்போன் தான். இன்னைக்கு பிரசங்கமே செல்போன்ல மாறி போச்சு. அப்படி இல்லை, நீங்க உட்கார்ந்து ஆவில நிறைஞ்சி இதை தேடி வாசிச்சு பாருங்க. வேதத்தை தேடி வாசிச்சு பாருங்க. இவைகள் ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாமல் இராது. இந்த ஒரு வசனத்துக்கு இன்னொரு இணை வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இத மனுஷன் எழுதல, வேதம் சொல்லுகிறது. தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினால நிறைந்து இந்த வேத புஸ்தகத்தை எழுதினார்கள். அல்லேலூயா. வேத வாக்கியம் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்போ ஆகினால தீமோத்திக்கு சொல்றாரு, தீமோத்திவே, நீ உனக்குள்ள வரங்கள் இருக்குப்பா. வாலிபனே, உனக்குள்ள வரம் இருக்கு, நீ பெற்றுக்கொண்ட வரம் இருக்கு. நீ என்ன செய்யறன்னா அப்படியே ஆற போட்டிருக்க. நீ இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்ப. அல்லேலூயா. அதுக்கு அனல் மூட்டுறதுக்கு என்ன தேவைன்னா இந்த ஆவி தேவை. ஆவி ஆகினால தான் நம்ம வாசிச்சோம் ரோமர்ல, உங்கள் ஆவியில எப்படி இருங்க? அனலா இருங்க. அல்லேலூயா. 2 காரியங்கள் பார்த்தோம். ஒண்ணு, உன் வார்த்தையில நீ மாதிரியா இரு. 2வது, உன் ஆவில நீ மாதிரியா இரு. சபையாரெல்லாம் உன்னுடைய வரத்தை குறிச்சு சபையாரெல்லாம் பார்க்கட்டும். உன்னுடைய ஆவியை குறிச்சு சபையாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ மாதிரியா இரு. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிங்க. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆவதா நாம் பார்க்கிறோம், நாம் எதுல மாதிரியா இருக்கணும்னா நாம கற்புல மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, கற்பு, நம்மளுடைய பியூரிட்டி, இதுல நம்ம என்ன செய்யணும்? மாதிரியா இருக்கணும். ஏதோ சபைக்கு வந்து போறது இதெல்லாம் மாதிரி கிடையாது. எல்லாரும் வீடுகள்ல என்ன செய்வாங்க? பக்கத்து வீடுகள்ல நாம வெண்வஸ்திரம் தெரிந்து கொண்டு போறத பார்ப்பாங்க. ஆனா சபை விசுவாசிகளுக்கு தான் தெரியணும் இவருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா, இவருடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கிறதா. எப்படி மாதிரியா இருக்கணும்? வார்த்தையில மாதிரியா இரு. 2வது ஆவியில மாதிரியா இரு. 3வது உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில மாதிரியா இரு. அல்லேலூயா. உன்னுடைய கற்புல நீ என்ன செய்யணுமா? மாதிரியா இருக்கணும். அத இந்த வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு தேவன் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22. மொத்தம் எத்தனை இருக்கு? 9. அது 9 கனிகள் கிடையாது, 9 கனி. அல்லேலூயா. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சுபாவங்கள். நம்மளுடைய சரீரத்துல இருக்க வேண்டிய சுபாவம். அன்பு, தயவு, நீடிய பொறுமை, இதெல்லாம் சேர்ந்து கடைசியா இச்சை அடக்கம் வரைக்கும் சேர்ந்தது ஒரே பழம், ஒரே கனி. இந்த ஒரே கனி இவையெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு கனி. எப்படி? பிரமாணங்கள் எத்தனை உண்டு? பிரமாணங்கள் எத்தனை இருக்கு? இல்ல, நம்ம வேதத்தின்படி 619 பிரமாணங்கள் உண்டு. ஆனா தேவன் நமக்கு 10 கட்டளை தான் கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளையில ஒரே ஒரு கட்டளை நீங்க பின்பற்றலன்னு சொன்னா இந்த 10ம் உங்களுக்கு வேஸ்ட். மற்ற இருக்கிற எல்லாமே நீங்க நிறைவேற்றதா இல்லை. அதே போலதான் இந்த ஆவியின் கனியில, அதனால தான் சொல்றது ஆவியின் கனியும் அப்படி போட்டிருக்கு பாருங்க, கனிகள்னு போடல. இது இந்த 9 சேர்ந்தாதான் ஒரு கனி.
இந்த ஒரு கனிக்குள்ள இந்த 9 சுபாவங்களும் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நான் யாரா இருக்க முடியும்னா இந்த சபைக்கு மாதிரியா இருக்க முடியும். அதுல நான் அன்பை பின்பற்றிடுவேன், நான் அதுல சமாதானத்தை பின்பற்றிடுவேன், நான் நீடிய பொறுமையா இருப்பேன், நான் எல்லாம் மற்ற காரியங்கள்லாம் இருப்பேன். இந்த கடைசியா வருகிற இச்சைய மாத்திரம் நான் அடக்காமல் போவேனானால் இந்த கனி பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. என்ன இல்லை ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓ தான் சவுண்டா? அப்போ இந்த 9 சேர்ந்தாதான் ஒரு கனி. தீமோத்தேயு வாலிபனா இருந்ததுனால இந்த பவுல் திட்டமா சொல்றாரு, நீ எப்படி உன் கற்புல மற்றவங்களுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் பாருங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 15, 16. ஆ ஆ ஆ ஆ ஆ இப்படி அவனை தினம் தினம் சாகத்தக்கதாக போதும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த சம்பவம் யாரோடது? சிம்சோன் தெலைலாலுடைய ஒரு சம்பவம். அங்க நம்ம தெளிவா படிச்சோம். அவனுடைய ரகசியம் எங்க இருக்கு? அவனுடைய ரகசியம் எங்க இருக்கு? அவனுடைய பலம் எங்க இருக்கு? தலையிலையா முடி ஜடையிலையா? முடியில தான் இருக்கு. தலை சிரைக்கப்படல, முடிதான் சிரைக்கப்படல. அப்போ அவனுக்கு நம்ம ஒரு ஜடை போட்டுக்கிட்டே பயங்கரமா அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம். அவனுக்கு எத்தனை ஜடை இருக்கான்? 7 ஜடை. 7 ஜடை. அப்ப எவ்வளவு அழகா இருப்பான் பாருங்க. அந்த ஜடையில இந்த திலைலால் என்ன பண்ணிட்டாங்க? சிக்கிட்டாங்க. இப்ப இவனுடைய பலம் எங்க இருக்குன்னு தெரியணும். இந்த திலைலால் யார் தெரியுமா? ஏதோ சிம்சோனை நேசித்து வந்தான்னு நினைக்காதீங்க. இந்த திலைலால் யாருன்னா, இவனோடு கூட பெலிஸ்தியருக்கு எப்பவுமே யுத்தம் உண்டு. பெலிஸ்தியருடைய ஜனங்களை இவன் ஏற்கனவே கொண்டுட்டு வந்துட்டான். அவனை பழி வாங்கிறதுக்காக இந்த திலைலால அனுப்புறாங்க. அங்க இருக்கிற பிரதானிகள் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு என்ன செய்யறாங்க? தலைக்கு வைக்கிறாங்க. அத்தனை பேர், 10 பேர் இருந்தா அவன் அன்னைக்கு பணக்காரன். அத்தனை பேருடைய வெள்ளி பணம் தருவதாக அந்த ஸ்திரீனிடத்துல சொல்லி அவனுடைய ரகசியம் என்ன எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுன்றான். இவள் போகிறா, தந்திரமா நுழைறா. 3 விசை என்ன செய்தான்னா தன்னுடைய மடியில சாய்த்து, உன்னுடைய ரகசியம் எங்க இருக்குன்னு சொல்லு, உன்னுடைய பலம் எங்க இருக்குன்னு சொல்லி அவள் நல்ல ஒரு தந்திரமான ஒரு யோசனையோடு கூட வந்து என்ன செய்யறா? கேட்கிறான். ஆனா ஒரு விஷயம் கூட என்ன செய்யல, அவன் சொல்லல, என்ன பச்சை கயிறுனால கட்டினா என் பலன் போயிடும்ன்றான், என்ன அகனி நான் கயிறுனால கட்டினா என் பலன் போயிடும்னு சொல்றான். ஆனா இவள் அவனை தூங்க வைத்து ஒவ்வொரு முறையும் கட்டிட்டு இப்ப ஆள் சொல்லி அனுப்புறா பெலிஸ்தியர் கிட்ட. இப்ப வந்து பாருங்க, இப்ப என்ன செய்யலாம்? அவனை பிடிச்சிடலாம். பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு அப்படி சொன்ன உடனே அவன் எழுந்து போகிற பலன் எப்படின்னா, ஒரு நெருப்புல ஒரு கயிறு பட்டா எப்படி துண்டா போவோமோ அப்படி போச்சு. அவ்வளவு பலன் உள்ளதான். இப்ப கடைசி கட்டம் வந்துடுச்சு. 3வது முறை வந்துட்டா. என்ன நேசிக்கிறேன் நீ உண்மையா சொல்றியே, எனக்கு இந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லாம என்னை இப்படி ஏமாற்றுறது என்ன? அவள் இப்படி மெதுவா பேச பேச வேதம் சொல்லுது,
அவன் அப்படியே இறங்கிட்டான். அம்பு ஈரலை பிளந்ததான். இன்னைக்கு பாக்குற பாருங்க, நிறைய சிம்பிள் ஹார்ட்ல அம்புலாம் விட்டு, அதெல்லாம் இங்க இருந்தா வந்து இந்த அம்பு என்னாச்சு, ஈரலை பிளந்தது. அப்படின்னு சொன்னா தன் ரகசியத்தை, தன்னுடைய தேவன் கொடுத்த முழு பலத்தினுடைய ரகசியத்தை ஒரு ஸ்திரீக்காக அவன் ரகசியத்தை இழக்க ஆயத்தமாயிட்டான். இந்த ஒரே விஷயம் மடியில படுக்க வச்சா என்னன்னு கேட்டா, என் ரகசியம் வேற எங்க இல்ல, நான் யாரு, ஒரு நசரேயன், நசரேய விரதம் எனக்கு இருக்கு. என் தலை மயிர் என்ன செய்யக்கூடாது, சிரைக்கப்படக்கூடாது. அங்கதான் என் பலன் இருக்குன்னு சொல்ற. அப்படியே படுக்க வச்சா பெலிஸ்தர் வந்தாங்க, சிறைச்சிட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்ன தெரியுமா, கண்கள் குருடாக்கி வேடிக்கை பொருளாய் மாறிடும். அல்லேலூயா. வாலிபர்களே, வாலிபியே, நமக்கு என்ன எச்சரிப்பு தெரியுமா, இந்த சிம்சோன் பிள்ளைகளுடைய எச்சரிப்பு. நாம் எதுக்காக இருக்கிறோம் தெரியுமா, தேவன் அவன் மேல வைத்த திட்டத்தை மறந்து அவன் என்ன செய்தான்னா ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி தன்னுடைய கற்பை முழுவதுமாக இழந்துட்டான். அல்லேலூயா. அந்த ரகசியம் போச்சு, பிடிச்சிட்டு போயிட்டான். நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு நாள் நினைக்கிறோம். அங்க ஒரு வசனம் சொன்னேன், அதை படிச்சு பாருங்க. எத்தனாவது வசனம்? 15, 16 வாசிங்க. இப்படி அவனை, இது ஒரு நாள்ல நடந்த விஷயமா, இது ஒரு நாள்ல நடந்த விஷயமா பாத்தீங்களா? டெய்லி நமக்கு இப்படிதான் பிசாசு என்ன செய்வான், சோதிக்கிற எவனும் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சோதிக்கப்படுறான், அப்புறம் சிக்குண்டுறான், முழுவதுமாக ஒப்படையும். அல்லேலூயா. அப்ப நமக்கும் அப்படிதான், சிம்சோனுக்கும் அப்படிதான். ஒரு நாள்ல அவன் சிக்கல, இப்படி தினம் தினம் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்தான், அவன் சிக்கிட்டே இருந்தான். அப்ப கூட உணரல பாருங்க. வேதம் சொல்லுது, பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எப்பொழுதும் போல உதறி போட்டு ஓடினான். எப்பொழுதும் போல, எப்பொழுதும் போல என்ன அர்த்தம், தூங்கி எழுந்து அடுத்தது பிரேயரே கிடையாது. தூங்கி எழுந்து அப்படியே போக வேண்டியதுதான், துண்டை அப்படி போட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதுதான். எந்த பிரேயரும் இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை. ஆகையினால நேரடியா போய் சாத்தான் இடத்துல சிக்கிக்கணும். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏதோ எழுந்தோம் போய் வேலையை பார்ப்போம், அப்படி இல்லை. இந்த இரவுல நல்ல நித்திரைய தேவன் கொடுத்தாரு, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நல்ல முழுவதுமா எந்த தீங்கு அணுகாதபடி அந்த இரவு முழுவதும் தேவன் சட்டையினால மூடி மறைச்சு பாதுகாத்துட்டாரு. காலையில எழுப்பி நன்றி சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. அந்த ஆவி இல்லாததுனால அவன் எப்பொழுதும் கூட எழுத போனான். தினம் 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 இந்த சோதனை வருதுன்னு தெரிஞ்சோம் அவன் என்ன செய்யல, அதை விளக்கல. அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது கரெக்டா பிசாசானவன் சிக்குண்ட செய்தான். அவனுக்கு மாத்திரம் இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனமும் வாசம். போதும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இது யாருடைய சம்பவம்? யோசேப்புடைய சம்பவம். யோசேப்பு அவங்க யாரு? போர்த்திபாருடைய மனைவி. இவங்களுடைய காரியம் வாசிக்கும் போதும் பார்த்தோம், ஒரு நாள் நடக்கல, நித்தம் நித்தம். அங்க என்ன பண்ணுது? தினம் தினம். இங்க நித்தம் நித்தம். ஏதோ நம்ம வாசிக்கிறோம்,
யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை உருவிட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான்னு வாசிக்கிறோம். நீங்க பொறுமையா வாசிங்கன்னா அதுல சொல்லியிருக்கு, ஒரு நாள்ல நடக்கல, நித்தம் நித்தம் இப்படி அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஒரு நாள் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? சிக்க வச்சான். ஆனா இவனுக்குள்ள தேவ ஆவி இருந்ததுனால, அந்த அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லியிருக்கு, கர்த்தர் வாசிங்க, கர்த்தர் அவனோட இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சிம்சோனுக்கு கர்த்தர் அவனோடு கூட அவனை விட்டு போய்விட்டான்னு அறியாமலே ஓடினான். ஆனா இங்க கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். இருந்தபடினால அது நித்தம் நித்தம் வந்தாலும் வஸ்திரத்தை உருவிட்டு ஓட கர்த்தர் அவனுக்கு பலம் தந்தார். பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3வது நம்ம எதுல மாதிரியா இருக்கணும்னா, நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்மளுடைய கற்பு, அதுல நம்ம ஜாக்கிரதா இருப்போமானால் இப்படிப்பட்ட பிசாசு தந்திரமான காரியங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சிக்கிக்கொள்ள மாட்டோம். அதனால்தான் யாக்கோபு அங்க வாசித்தோம், என்ன வாசித்தோம்? அவன் தன் தன் சுய இச்சைனாலே, யாரோ ஒருத்தர் பண்றாங்க, எனக்கு விரோதமா எங்க வீட்டுல பண்ணிட்டாங்க, இந்த கதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். நம்மை நாமே நிதானிப்போமானால் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நம்ம நிதானிச்சுப்போம், நம்ம பார்ப்போமானால் அந்த இடத்தை விட்டு ஓடாம பாருங்க, அதான் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நமக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு. ஆதியாகமம் 24ல ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்பவுமே பாருங்க, இந்த பாவத்துல சிக்கிற ஒரு நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, வாலிபர்கள் கவனிங்க, இந்த பாவத்துல சிக்கிற நேரம் சொன்னா வேதத்தின்படி மாலை மயங்குகிற நேரம், மாலை மதி மயங்குகிற நேரம் சொல்லி வேதம் நீதிமொழிகள்ல வாசிக்கும். அவள் இருக்கும் தெருவுக்கு அடுத்த வழியாய் போய் அவளுடைய வீட்டுக்கு போனாள். அல்லேலூயா. அவளுடைய வீடு எங்க இருக்கான்? அடுத்த தெருவில் இருக்கு. ஆனா இவர் போனது எப்படி போனார்னா, அடுத்த தெரு வழியா போய் அப்புறம் இந்த பக்கம் போனார். அல்லேலூயா. ஆனா அந்த ஈசாக்கு யார் தெரியுமா? மாலை வேளையில அவன் தியானிக்கிறவனாய். நீங்கள் வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 24:63 பாருங்க. போதும் பாருங்க. இப்பதான் முதல்ல சந்திக்க வரா யாரு? ரெபெக்காள் இந்த ஈசாக்க பார்க்க வராங்க. முதல் விசை அவனுடைய கணவரை பார்க்க வரும்போது அந்த கணவன் எப்படி இருந்தான்னா, வேதத்தை தியானித்து கொண்டிருந்தான், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாத்தீங்களா? வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு மணவாளன் அமையணும் அப்படின்னு சொன்னா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்ல மணவாட்டி அமையணும்னு சொன்னா, நீ உன்னுடைய நேரங்களை தேவனிடத்துல தியானிக்கும்படி ஒப்புக்கொடு. நீ தியானத்துல போய் உட்காரு. கர்த்தர் உனக்கு சரியான மணப்பெண்ணையும் மணவாட்டியும் என்ன செய்வாரு? மணவாளனையும் தேவன் நிச்சயமா தருவார். அதுக்காக ஜெபம். இன்னொரு அட்வைஸ் கூட சொல்றேன், நீங்க காலையில நல்லா ஜெபிங்க, மாலையில இப்படிப்பட்ட நேரங்களை நீங்க பாதுகாக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். நாங்களாம் அப்படிதான் ஈவினிங்ல இப்போ நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு அந்த நேரத்தை செலவழிச்சிட்டு வாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த மாலை நேரம் நீங்கள் சிக்குகிற நேரம், பிசாசனுடைய தந்திரமான நேரம். அந்த நேரத்தை ஒண்ணு தேவனுக்கு செலவழிங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க போயிட்டு வந்து என்ன செஞ்சுருங்க, செலவழிச்சிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்க. நான் ஜெபிக்கலாமா? 3 காரியம் பார்த்தோம். 1, சபையில நாம் மாதிரியா இருக்கணும்னு சொன்னா நான் எப்படி இருக்கணும்? என்னோட வார்த்தையில நான் மாதிரியா இருக்கணும். 2வது, என்னுடைய ஆவியில என் ஜெபம், துதி, வேத வாசிப்பு எது பண்ணாலும் ஆவியில நினைச்சுக்கணும். 3வது,
என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை கற்பில அபிர்கம் மாதிரியா இருக்கணும். இதுதான். இப்படி நாம் இருப்போமானால் இந்த சபையில கர்த்தர் நம்மை ஒரு தூணாக நடத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு தீமோத்தேயுவை அங்கு நிறுத்தினார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் மாதிரியா இருப்போமானால் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி அப்பா. குடும்பம் மட்டும் நாம் வணங்கால் படிக்கலாமா? அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு பாட்டு மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபம் அப்படியே நாம ஜெபத்துல இருக்கலாம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன ஒரு மாதிரியா நிறுத்துங்கப்பா. இந்த சபையில என்னை எல்லாருக்கும் முன்னாடி இல்ல ஒரு மாதிரியா நிறுத்துங்கன்னு சொல்லி நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் நினைத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். முதலாவது இதுக்கு நாம மாற வேண்டுமானால் நாம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு. நான் இப்படி மாறணும் ராஜா. என் வார்த்தையில நான் பிசகி பேசிடக்கூடாது. என்னோட வார்த்தையில நான் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. நன்றி. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. அவங்களுக்காக அவங்க தான் ஜெபிக்க முடியும். வேற யாருக்கு நமக்கு தெரியாது. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியாது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் அறிவார். தேவன் வானத்துல இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய். உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா சுருக்கமா இருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும், சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும். இந்த 3 வார்த்தையில கர்த்தர் உங்களோடு கூட என்ன வார்த்தையை இடைப்படுகிறார் அதை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன வார்த்தையை பேசுகிறார் என்பதை கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை தியானித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே நான் எதுலப்பா உங்க மாதிரியா இருக்கணும், நான் என்ன விஷயத்துல மாதிரியா இருக்கணும். வாலிப பிள்ளைகளே, நீங்க தைரியமா வெட்கப்படாதபடி தைரியமா நீங்க இதுல தேவ சமுத்திரனுக்கு இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா முடிவுல கர்த்தர் உங்களை வெட்கப்படாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க, நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவர், அவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவர். 1 யோவான் 3:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த தேவனை நோக்கி முன்னாடி நாம் பார்த்தது போல அந்த சிங்காசனத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். ஒரு மன்னிப்பு இரக்கம் அந்த இடத்துல உண்டு. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷையினால பேசி கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஜபத்தோட ஜெயகுதன் இருக்கா? அந்த பாட்டு ஜபத்தோட ஜெய. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. விசுவாசிங்க, கர்த்தர் என் வலது பாசத்துல இருக்கிறார், கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுகிறத அவர் கேட்டுட்டே இருக்கிறார், என்னுடைய வார்த்தை அவர் கேட்டுட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு என்னை சுத்திகரிக்க போகிறார், இன்றைக்கு என்னை முழுவதுமா ஆவில நிரப்ப போகிறார் என்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள உண்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே,
நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே நன்றி அப்பா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒதுக்கிருவை தந்திரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒதுக்கிருவை தந்திரையா. ஆழ்ந்த மழையை நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி சொல்லுவோம். ஆழ்ந்த நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்திடுங்கா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்திடுங்கா. ஆரம் அவந்தராகும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்திடுங்கா. படுவோம் ஆரம் அவந்தராகும் குரல் கேட்கும் தந்திடுங்கா. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரிவாமா சபரமா ரிவாமா சபரமா ரிவாமே அம்மா சுத்திகரிக்கிறாங்க சுத்திகரிக்கிறாங்க. ரத்தத்தை கொண்டுகிறாங்க, ரத்தத்தை கொண்டுகிறாங்க, யாரால் நினைக்கிறாங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா.
Praise the Lord. Hallelujah.
ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எதை நாம் கேட்டோம்? ஆண்டவரை நாம் பரிசுத்தமா வாழ்வதற்கு நாம் கேட்ட வசனத்தின்படி வார்த்தையில நாம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், மாதிரியா இருக்கணும், ஆவியிலே மாதிரியா இருக்கணும், கற்பில மாதிரியா இருக்கணும். இந்த மூன்றையும் நமக்கு உருவாக்குகிற பரிசுத்தாவியா இருக்கணும். நமக்குள்ள ஏற்படுத்தி நமக்குள்ள அதை வளர்ப்படி செய்து பரிசுத்திலும் ஆவியிலும்